என்னமோ பண்ணுங்கம்மா, எனக்கு தெரியாதுமா, விடுங்க. சரி வைங்க வைங்க, வந்து பேசிக்கலாம், வீட்டுக்கு வந்து பேசிக்கிறோம். வீட்டுக்கு வந்து பேசுறேம்மா, நான் வீட்டுக்கு வந்து பேசும். டேய், என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், சித்தி பையன் தம்பி தான் மார்க்கார் கம்மியாக வாங்கியிருக்கான் 12வது. எத்தனை மார்க்? ரொம்ப கம்மியா? அவனுக்கு வேற அடுத்து காலேஜ் வேற எங்கன்னு பார்க்கணும். இதுக்கு வேற வீட்டில் வந்து என்ன பார்க்க சொல்றாங்க. இந்த கால பசங்களுக்குலாம் படிக்கணுன்ற ஒரு ஆர்வமே இல்லை. கரெக்டு தாங்க. ஆமா மச்சான், என்னத்த சொல்ல. அதுவும் இல்லாம நம்ம டைம்ல படிச்ச மாதிரிலாம் இப்ப எவனும் படிக்கிறது இல்லடா. ஏதோ கடமைக்கேன்னு படிக்கிறாங்க. ஆமாண்டா. ஒரு ஆர்வம், வெறி, படிக்கணும் சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும். ஆமாண்டா. இப்ப நான் வந்து அவனை காலேஜ்ல சேர்த்து விட்டுறேன், அதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. நானும் அவனை கூட இருந்து அதை படிடா இதை படிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? அவனுக்கு அறிவு, அவன் வாழ்க்கைக்கு அவன் படிக்கணும். அதாவது படிக்கிற பையன் எங்க இருந்தாலும் படிப்பா மச்சான். ஆமாண்டா. அப்ப சொல்ற கரெக்ட் தான் மச்சான். ஆமா கரெக்டு தான், நீ சொல்றது என்னமோ உண்மைதான். வண்டி சாவி வேணும்னு கேட்டிருந்தேன். ஆமா, எங்க போற? அது ஒன்றும் இல்லை மச்சான், அரியர் எக்ஸாம் எழுத காலேஜ் வரைக்கும் போகணும். அப்பா அப்படி வேற சர்வீஸ் கொடுத்துருக்கு. சரி, அதான் உன்னை வண்டி எடுத்து போக. என்னடா என்ன கையில பேப்பர்? ஆள் டிக்கெட்டா? டேய், இது ஹால் டிக்கெட்லாம் இல்ல, வரப்ப மளிகை சாமான் வாங்கிட்டான் சொல்லி வீட்டுல கொடுத்து ஆரம்பிச்சது. சரி மச்சா, டைம் ஆச்சு, இப்போ போனாதான் கரெக்டா இருக்கும். சாவி கொடு.